வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு 7th March 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன ஓவர் கண்டென்ட்டாக பார்க்க போறோம்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேஷனல் நியூஸ், ஸ்கீம் நியூஸ், ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ், அக்ரிமெண்ட் நியூஸ், பேங்கிங் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட் ஸ்கீம் அண்ட் டெக் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, PM Fasil Bima Yojana enrollment surges by 27% in financial year 23 and 24 over 57 core farmers application in 8 years. ஸோ இப்போ வந்து ஃபாசில் பீமா யோஜனான்றது ஒரு முக்கியமான ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கீம்ல வந்துட்டு என்ரோல்மெண்ட் வந்து 27% வந்துட்டு அதிகமாக வந்திருக்குது இந்த இயர்ல 2023 and 24ல 57 கோடி பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த 8 வருஷத்துக்குள்ள வந்துட்டு 57 கோடி பேர் வந்துட்டு அப்ளிகேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதோட என்ரோல்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்து எத்தனை அப்ளிகேஷன் இந்த பீரியட்ல வந்துட்டு இருக்கு, அதாவது 2023 and 24 பாத்துட்டீங்கன்னா 23 கோடி பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபாசில் பீமா யோஜனாவோட அந்த ஸ்கீம் பத்தி பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஏதாவது வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் மூலமா வந்துட்டு அந்த கிராப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இல்ல சம்திங் ஏதோ ப்ராப்ளம்னால கிராப் ஃபெயிலியர் ஆனா அந்த கிராப்புக்கான காம்பன்சேஷன் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமா வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு 2016ல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகேபிள் உங்களுக்கு. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, DOT unveils Chakushu digital intelligence portal to combat cyber crimes and financial frauds. ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போர்ட்டல் நேம் பார்த்தீங்கன்னா சக்குஷு. ஸோ இந்த போர்ட்டல் வந்து எதுக்காண்டி லான்ச் பண்ணிருக்காங்க, டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல், அதாவது டிஜிட்டல்ல வந்து இன்டெலிஜென்ஸா செயல்படுறதுக்காண்டி இந்த போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட மெயின் நோக்கம்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா, சைபர் கிரைம்ஸ் அண்ட் பினான்சியல் ஃப்ராட தடுக்கிறதுக்காக இந்த போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலமா இந்த கிரைம்ஸ்க்கான ஒரு மானிட்டரிங் அனலைசிஸ் நடக்கப்படும். ஸோ வந்துட்டு இந்தியாவில் வந்து எவ்வளோ சைபர் கிரைம்ஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் பினான்சியல் ஃப்ராட்ஸ் வந்து எவ்வளவு நடந்துட்டு இருக்குது, அதை மானிட்டர் பண்ணி அதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எடுக்கலான்றத இது வந்துட்டு கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் எந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா, எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது உங்களுக்கு. ஸோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் லான்ச்சஸ் ப்ராஜெக்ட் ஒடிசீர் இன் ஒடிசா. ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல, ஸோ இவர் வந்துட்டு ஒடிசீர்ன்ற ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கங்காந்தர்கா மெஹரா யூனிவர்சிட்டி இன் சாம்பால்பூர் ஒடிசால இந்த யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ணிருக்காரு. ஸோ இது மூலமா ஒடிசால வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெயினா வந்துட்டு பினான்சியல் சர்வீஸ் செக்டர்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண அவங்க வந்து அந்த படிப்பு எடுத்து நிறைய படிக்கணும்ன்ற மாதிரி இந்த ஒரு ஸ்கீம் சொல்ல வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒடிசாவோட ஸ்டேட் பாத்தீங்கன்னா, அதோட ஸ்டேட் கேபிட்டல் புவனேஸ்வர். சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் உங்களுக்கு. நமக்கான ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா, ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். இதுல வந்து இந்தியாஸ் ரேங்க் 113 இன் வேர்ல்ட்ஸ் பேங்க் உமன் பிசினஸ் அண்ட் லா ஆஃப் 2024. ஸோ உலகத்துல வந்துட்டு உலக வங்கியில உமன்ஸ் அண்ட் அவங்களோட பிசினஸ் வந்துட்டு அடிப்படையில் நம்ம இந்தியா வந்து 113வது ரேங்க்ல இருக்காங்க. ஸோ வந்து 190 கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து 113வது இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து 10th எடிஷன் ஆஃப் த உமன் அண்ட் பிசினஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு 74.4% ஸ்கோர் பண்ணி இந்த பிளேஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த வேர்ல்ட் பேங்க்ன்றதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அஜய் பங்களா அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல இருக்குது. இது வந்து 1944ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ ஃபிஃப்த் நியூஸ்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் நியூஸ். தாமஸ் ஷுல்யாக்கா ஃபார்மர் ஹெட் ஆஃப் த ஹங்கரியஸ் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டோட ஃபார்மர் ஹெட் ஆஃப் த ஹங்கரியஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் த ஹங்கரியா ஆயிருக்காரு. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 134 ஓட்ஸ் எடுத்து இந்த நாட்டோட பிரசிடென்டா ஆயிருக்காரு. ஸோ ஹங்கரி நாட்டோட ஸ்டாட்டிக் பாத்தீங்கன்னா, அதோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்டர் ஓர்பன். அவங்களோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா புதாபெஸ்ட் அண்ட் கரன்சி பாத்தீங்கன்னா ஃபாரன்கிங். ஸோ நமக்கான சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் நியூஸ். ஏர்பஸ் ஜாயின்ஸ் ஃபோர்ஸ் வித் IIM மும்பை டு அட்வான்ஸ் ஏவியேஷன் ட்ரைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஏர்பஸ் வந்துட்டு நம்மளோட IIM மும்பை கூட வந்துட்டு கொலாபரேட் பண்ணி அட்வான்ஸ் ஏவியேஷன் ட்ரைனிங் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்த இன்ஸ்டியூட் கூட கொலாபரேட் பண்ணி பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ இது மூலமா வந்துட்டு ட்ரைனிங், அதாவது ஏவியேஷன் சம்பந்தமான ட்ரைனிங் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட் மூலமா வந்துட்டு அவங்க வந்து அச்சீவ் பண்ண போறாங்க. நமக்கான செவன்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா,
World Bank approved USD 452 million loan to boost connectivity in Assam. ஸோ அசாம்ல ரோடு போறதுக்கும் அங்க ரூரல் பிரிட்ஜ் போறதுக்கும் வந்துட்டு வேர்ல்ட் பேங்க் வந்துட்டு எவ்வளவு லோன் அப்ரூவல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா USD 450 million வந்துட்டு அப்ரூவல் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா அங்க இருக்கிற 1.8 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இது மூலமா பயனடைவாங்கன்றதை அவங்க சொல்றாங்க. So நமக்கான 8th current affairs பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சஸ்பெண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த JMFPL. ஸோ நம்மளோட ரிசர்வ் பேங்க் வந்துட்டு மும்பை பேஸ்டு JM ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் லிமிடெட் பேங்கான ஃபினான்ஷியல் அகைன்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேன்ன்றது எந்த ஆக்ட் மூலமா பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா RBIயோட செக்ஷன் 45L1B ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1934 ஆக்ட் படி தான் இந்த பேன் போட்டிருக்காங்க. நமக்கான 9th current affairs பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் மெடலிஸ்ட் கெயின் எலிஜிபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் அனௌன்ஸ் யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் சிங் தக்கூர். ஸோ நம்மளோட யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் சிங் தக்கூர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் மெடல் வின் பண்ணிருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா கேம்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் மட்டும் இல்லை, கேலோ யூத் யூனிவர்சிட்டி பேரா வின்டர் கேம்ஸ் இதுல எல்லா கேம்ஸ்லயும் மெடலிஸ்ட் வின் பண்றாங்க பாத்தீங்கன்னா மெடல் ஃபைனல் மெடல் வின் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அவங்க. நமக்கான 10th current affairs பாத்தீங்கன்னா ஹரியானாஸ் யாந்தின் பக்சர் டுகல் செக்யூர் டாப் ஹானர் அட் நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் 2024. ஸோ நம்ம ரீசெண்டா பார்த்திருக்கோம் நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணி ஸோ நேஷனல் லெவல்ல யூத் வந்துட்டு பார்லிமெண்ட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட பங்கீடும் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வந்து டாப் பொசிஷன் வின் பண்ணது பாத்தீங்கன்னா யாத்தின் பக்சர் துகல் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி வாஷனா பிட்டாச்சி இவங்க வந்து தமிழ்நாடு வின் பேஸ் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க அவங்க. சோ இந்த அவார்டு யார் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் நம்மளோட லோக்சபா ஸ்பீக்கரும் வந்துட்டு சேர்ந்து இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க அவங்க. நமக்கான 11th current affairs பாத்தீங்கன்னா ஆர் பிரகனாந்தா செக்யூர்ஸ் விக்டரி இன் பிரெக்யூ செஸ் ஃபெஸ்டிவல் அபிதீன் ஸ்ட்ரோ மெயின்டெனன்ஸ் லீட்ஸ் டெபிசிட் லாஸ். ஸோ நம்ம இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் ஃபேமஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரகனாந்தன் வந்துட்டு இவரை வந்துட்டு உஸ்பெகிஸ்தான் சேர்ந்த வந்துட்டு நார்பிரிக்ன்றவரை வந்துட்டு டிஃபீட் பண்ணி இந்த பெர்கியூ இன்டர்நேஷனல் செஸ் ஃபெஸ்டிவல் வந்துட்டு வின் பண்ணிருக்காரு. ஸோ இந்த பெர்கியூ இன்டர்நேஷனல் செஸ் ஃபெஸ்டிவல் வந்துட்டு பெர்கியூ நாட்டுல வந்துட்டு சிசூக் இந்த கேபிட்டல்ல தான் இந்த ஃபெஸ்டிவல் நடந்துருது உங்களுக்கு இந்த ஈவெண்ட். ஸோ நமக்கான 12th current affairs பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் AIM அண்ட் மீட்டா யுனைட் டு லான்ச் பார்ட்னர் டெக்னாலஜி லேப்ஸ் அண்ட் பேவிங் த வே ஃபார் ஸ்டூடெண்ட் இனோவேஷன். ஸோ நம்மளோட அட்டன் இனோவேஷன் மிஷனும் அப்புறமேட்டு நம்மளோட மீட்டா ஃபேஸ்புக் வச்சிருக்காங்களா, ஸோ அந்த கம்பெனி மீட்டாவும் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி நம்மளோட பார்ட்னர் டெக்னாலஜி லேப்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சோ இது மூலமா வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்கமிங் டெக்னாலஜிஸ் அண்ட் எப்படி டெக்னாலஜி இனோவேஷன் போகுதுன்றத இது மூலமா அவங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம். சோ இதுல வந்து நிறைய வந்து இருக்குது உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ரோபோட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT இது எல்லாத்தையும் வந்து இந்த டெக்னாலஜி மூலமா சொல்லி கொடுக்க போறாங்க அவங்க. ஸோ இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன்றது ஒரு ஜனவரி 15, 2016 ஃபார்ம் பண்ணப்பட்டது பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால ஃபார்ம் பண்ணப்பட்டது. இது நம்மளோட திங்கிங் டேங்கான நிதி ஆயோகோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் உங்களுக்கு. ஸோ இது மெயினா வந்துட்டு இனோவேஷன், அதாவது இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேட்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் உள்ள வந்து டெவலப் பண்றதுக்கு தான் இந்த மிஷினை இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்துட்டு மெயினா வந்து ஸ்கூல், அதுக்கப்புறமேட்டு எக்யூபைட் வித் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ், என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட், இனோவேட் அண்ட் டெவலப் ப்ரோக்ராம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து இனோவேட்டிவா வந்துட்டு அவங்களோட ஐடியாஸை டெவலப் பண்றதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அவ்வளவுதான்.